வரலக்ஷ்மி விரதத்தன்னைக்கு பூஜை செய்பவர்கள் விரதம் இருக்கும் பொழுது அந்த விரதத்தை முறையாக கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னும் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். அப்படி வரலக்ஷ்மி விரதம் இருக்கும் பெண்கள் செய்யவே கூடாத 10 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னும், வறுமையும் தீராத கடன் பிரச்சனை வருவதற்கும் அதுவும் ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் அப்படிங்கிறதுனால அதை செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. வரலக்ஷ்மி விரதத்திற்கு மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா, விரதம் இருக்க போகும் பெண்கள் அப்படிங்கிறது அந்த வீட்டை எப்படி தூய்மையாகவும் மங்களகரமாகவும் வைத்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து அந்த வீட்டில் மகாலட்சுமியின் லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படின்னாலும், செல்வ செழிப்பு கிடைத்து சந்தோஷமாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழணும் அப்படின்னாலும் இந்த வரலக்ஷ்மி விரதத்தை நம்ம தாராளமாக கடைப்பிடிக்கலாம். செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியின் அருளை வேண்டி செய்யப்படும் விரதம் இந்த வரலக்ஷ்மி விரதம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோன்னா ஆடி மாதம் அல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலக்ஷ்மி பூஜை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி அப்படின்னு அஷ்டலக்ஷ்மிகளாக மகாலட்சுமியை பிரித்திருக்கிறாங்க. 8 வகை செல்வங்களையும் வாரி வாரி வழங்குபவள்தான் மகாலட்சுமி. திருமாலின் மார்பில் குடியிருப்பவள்தான் மகாலட்சுமி. பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம், அழகு, வெட்கம், அன்பு, புத்தி இது எல்லாத்திற்குமே அதிபதி இந்த மகாலட்சுமி தாயார் தான். வரலட்சுமி விரதம் இருந்தோன்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அந்த வரலட்சுமி விரதத்தில் பெண்கள் செய்யவே கூடாத சில தவறுகள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வரலட்சுமி விரதத்துக்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்யணும். அப்படி வீட்டை மட்டும் சுத்தம் செய்து பூஜை செய்தோன்னா விரதத்திற்கான பலன் கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும். அப்படின்னும் மனதில் தீய எண்ணங்களை வைத்து விரதமிருந்து பூஜை செய்தோன்னா எந்த பலனும் கிடைக்காது அப்படிங்கிறதான் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்ததாக பார்த்தோன்னா, பூஜையின் போது மந்திரங்கள் சொல்வது, ஸ்லோகங்கள் சொல்வது, பாடல்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பாடுவோம். அப்படி பாடும் பொழுது அதை சரியாக உச்சரிக்க வேண்டும் அப்படின்னும் தவறாக உச்சரிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியம். பூஜை செய்வதற்கான பொருட்களை முன்பே அதற்குரிய பிளான் பண்ணி வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த பொருட்களையும் தவற விடாமல் அந்த பொருட்களை வாங்கி அதற்கேற்ற ஏற்பாடுகளை நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் விரத நாட்களில் உணவு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். விரத நாளில் அசைவ உணவுகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சைவ உணவுகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். அதே போல் ஸ்பைசஸ் நிறையா இருக்கிற மாதிரி உணவுகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா, இந்த வரலட்சுமி விரதம் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் வீண் விவாதம் செய்வது, மற்றவர்களோடு கருத்து வேறுபாடுகளில் ஈடுபடுவது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல் விஷயம் பார்த்தோன்னா, விரதத்தை கடைப்பிடிக்காமல் இருப்பதே ஒரு மிகப்பெரிய தவறு. வரலட்சுமி விரதத்திற்கு எல்லோருமே மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டி விரதமிருந்து வழிபாடு செய்வது வீட்டிற்கு செல்வத்தையும் செழிப்பையும் பெருகி கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்ததாக பார்த்தோன்னா, அசுத்தமான இடங்களில் இந்த பூஜை செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை அசுத்தமான இடங்களில் செய்யவே கூடாது அப்படின்னும், சுத்தமான இடத்துல பூஜை அறையோ அல்லது வீட்டின் ஒரு பகுதியில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்த நாள் விஷயம் பார்த்தோன்னா, விரத தினத்தன்று சமைக்காமல் இருப்பது மிக மிக தவறு. பூஜையை முடித்துவிட்டு பிரசாதத்தை முதல்ல சாப்பிட்ட பிறகு மற்ற உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்னும், வீட்டில் கண்டிப்பாக அன்று சமைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி சமைக்கும் பொழுது கசப்பான உணவுகள் இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த நாளில் கோபமாக இருப்பது, எரிச்சல் படுவது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மனசை எப்பொழுதுமே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அன்றைய நாள் வைத்துக்கொண்டு அந்த பூஜையை நிறைவான பூஜையாக செய்து முடிப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா தீய எண்ணங்கள் மனதில் கொள்ளவே கூடாது. எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையே மனதில் வைத்து கொண்டு அந்த ஒரு பூஜையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா வரலட்சுமி விரதத்தின் பொழுது வீட்டை பெருக்கக்கூடாது அப்படின்னும், பெருக்கினாலும் குப்பையை வெளியில் கொட்டவே கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த பூஜை செய்யும் பொழுது ஈர துணியை அணிந்து கொண்டோ அல்லது ஈரமான தலையோடு பூஜை செய்யவே கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா வரலட்சுமி பூஜை செய்யும் பொழுதோ அல்லது அன்றைய நாள் விளக்கு ஏற்றிய பின்பு பால், தயிர், உப்பு இந்த மாதிரி பொருட்களை மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த நாளில் வரலட்சுமி விரதம் இருக்கும் அந்த அற்புதமான நாளில் முடி வெட்டுவதோ நகம் வெட்டுவதோ இந்த மாதிரி விஷயங்களை செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும், அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டை அந்த நாளில் தண்ணீர் விட்டு கழுவவோ வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கி எறியவோ கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னும், அதே போல் கிச்சனை டீப் கிளீனிங் அப்படிங்கிற பேரில் அன்றைய நாள் செய்யாமல் இருப்பது மிக மிக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா வரலட்சுமி விரதம் கடைப்பிடித்தோன்னா மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் குபேரனுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான நாளில் கண்டிப்பாக பெண்கள் நாகரீகமாக உடை அணிந்து கொள்வது, குறிப்பாக புடவை அணிந்து கொண்டு மங்களகரமாக நெற்றியில் குங்குமம், நெற்றி வகுட்டில் குங்குமம், திருமாங்கல்யத்தில் குங்குமம் வைத்து கொண்டு மங்களகரமாக இருப்பது அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு மேலும் மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும் ஒரு அற்புதமான செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வரலட்சுமி விரதத்திற்கான நெய்வேத்தியத்தை செய்து தீப தூப ஆராதனை காட்டி மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வரலட்சுமி விரதம் நம்ம கடைப்பிடித்தோன்னா, குறிப்பாக பார்த்தோன்னா கங்கை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, காவிரி, தாமிரபரணி ஆகிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் காலம் முழுவதுமே வரலட்சுமி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும், இந்த நாளில் வீடுகளுக்கு அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கினோன்னா, அதே போல் பக்தர்களுக்கு தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக நம்ம நைவேத்தியமாக வைத்தவர்களுக்கு தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும், இந்த வரலட்சுமி விரதத்தை தவறாமல் கடைப்பிடித்து செய்யக்கூடாத தவறுகளை தவிர்த்துவிட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.